தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் எல்லா இக்கட்டுகளை நீக்கி மகிழ்ச்சியின் சத்தத்தால் உன்னை நிரப்புவேன். என் பாதுகாப்பு உன்னை எப்போதும் சூழ்ந்திருக்கும். சங்கீதம் 32:7. என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்று உங்களை சுற்றிலும் பிரச்சனைகள் நெருக்கி கொண்டிருக்கிறதா? பயப்படாதீர்கள். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தபோது அவர்கள் பாடினார்கள். அந்த துதி அவர்களை சுற்றியிருந்த இரும்பு சங்கிலிகளை உடைத்து சிறைச்சாலை முழுவதும் அசைத்தது. அதுபோல கர்த்தர் இன்று உங்களை எல்லா இக்கட்டுக்கும் விலக்கி காப்பார். இரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும் என்றால் என்ன? இனி அழுகையின் சத்தம் அல்ல, வெற்றியின் சத்தம் உங்கள் வீட்டில் கேட்கும். சத்துரு கொண்டு வந்த கண்ணீரை கர்த்தர் துடைத்து உங்களை சுற்றி பாதுகாப்பின் வேலியை அமைப்பார். சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நேரம் இது. உங்களுக்கு பயம் அல்லது மனக்கவலை வரும்போதெல்லாம் இந்த வசனத்தை சொல்லி, ஆண்டவரே, இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்யும் என்று அறிக்கை செய்யுங்கள். உடனே தேவ சமாதானம் உங்களை ஆட்கொள்வதை உணர்வீர்கள். கர்த்தர் உங்களை மறைவிடத்தில் வைத்து பாதுகாப்பார். இன்றே உங்கள் சிறையிருப்பு மாறும். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். என்னை சூழ்ந்துள்ள எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் என்னை விடுவியும். என் கண்ணீரை துடைத்து என் நாவை இரட்சணிய பாடல்களால் நிரப்பும். உமது தெய்வீக பாதுகாப்பு என்னை சூழ்ந்து கொள்ளட்டும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.